dear aspirants. When you time and work, at the type of questions, efficiency based. The efficiency based questions. Okay, efficiency based. Efficiency based questions. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியதுன்னா எஃபிஷியன்சி பேஸ்ட் கொஸ்டினில் டோட்டல் ஒர்க் கொடுத்துருக்க மாட்டாங்க, 2 பேர் கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் டேஸ்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ரொம்ப ஈஸியாக எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கிற மாதிரி we cannot find out. ஓகே, ஸோ நம்ம அதை எப்படி பார்க்கலாம், எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஏசி எபிலிட்டினா ஏசி எஃபிஷியன்சி இஸ் 20% லெஸ் தென் பி. இப்போ கேர்ஃபுல்லாக நம்ம கொஸ்டினை நம்ம ரீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால கரெக்டாக answer from A's ability is 20% less than B. If both work together and complete the work in 20 days, then in how many days A and B alone will complete the work? Okay. Concept புரிஞ்சுக்கிட்டு A யோட ability B யோட 20% கம்மியா இருக்குது. A B ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க, 20 நாள்ல அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. A and B தனித்தனியா வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்றது கொஸ்டின். நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருக்கோம், டோட்டல் ஒர்க் பை நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ் வரும். ஓகே, இப்போ அதே நமக்கு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ் இன்டூ எஃபிஷியன்சி. ஓகே, இப்போ இந்த இதை பேஸ் பண்ணி மெயினாக நமக்கு பார்க்க வேண்டியது இதுதான் நமக்கு யூஸ் ஆகும். இந்த எஃபிஷியன்சி பேஸில் அதிகமாக யூஸ் ஆக போகிறது டோட்டல் ஒர்க் நம்ம எப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் டேஸ் இந்த எஃபிஷியன்சி வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம மூவ் ஆன் பண்ணலாம். இப்போ ஏஸ் எபிலிட்டி இஸ் 20% லெஸ் தென் பி. 20% லெஸ் தேன் பி. இப்போ 20% அப்படிங்கிறது நம்ம இப்போ 20% ஃப்ராக்ஷனல் வேல்யூ 1/5. இது ஆக்சுவலாக பெர்சன்டேஜ் நம்ம பார்த்துருந்தோம்னா ஃப்ராக்ஷனல் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கும் 1/5ன்னு. 1/5 நத்திங் பட் இது என்ன 20% இப்போ நீங்கள் 20/100 போட்டிங்கன்னா 1/5 வருது இல்லையா. இதுதான் நம்மளோட ஃப்ராக்ஷனல் வேல்யூ. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100 × 20/100 எடுப்பீங்க. இது கரெக்டாக எடுப்போம். 20%ஓட வேல்யூ எவ்வளோ 20 தான் வரும் இல்லையா. ஸோ நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா ஏயோட வேலை A/Bன்னு வச்சுக்கோங்களேன். A/B ரெண்டு பேரோட ஒர்க்கிங் எஃபிஷியன்ஸோட ரேஷியோ A/Bன்னு இருக்குது. இப்போ A/B இந்த மாதிரி 1/5 பார்த்தீங்க அப்படின்னா இதில் இப்போ 4 இது 5 இல்லையா. 4:5 ஒரு 5 ஒர்க் பண்ணாருன்னா ஒரு 4 ஒர்க் பண்ணுறாருன்றது தான் கான்செப்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 4/5. இப்போ நீங்கள் இதே நமக்கு புரியல அப்படின்றப்போ நம்ம 20% எவ்வளோ 100% 20. அப்போ பிஏ நீங்கள் 100 அஷ்யூம் பண்ணுறீங்க, 20 மைனஸ் பண்ணீங்கன்னா A80 அஷ்யூம் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் இப்போ எடுத்தாலுமே நீங்கள் ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணும்போது 4/20 are 80 and 5/20 are 100. ஓகே, 4:5 ரேஷியோவில் வந்துடுது இல்லைங்களா. இப்போ 4:5ன்ற ரேஷியோவில் வந்துடுது. இந்த 4:5 நம்ம என்ன பண்ணுறோம், 4 வந்து A's 1 days efficiency, 5 வந்து B's 1 days efficiency. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், A/Bயோட 1 days efficiencyலாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 daysல A and B ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை பண்ணிக்கிறாங்க. A and Bயோட ஒரு நாள் எஃபிஷியன்சி ரெண்டு பேரோட வேலையும் சேர்த்திங்கன்னா எப்படி ஆகும், 4 + 5 9. 9 × 20 நீங்கள் போட்டிங்கன்னா 20 டேஸில் வேலை முடிக்கிறாங்க இல்லையா. டோட்டல் ஒர்க் இஸ் நம்பர் ஆஃப் டேஸ் இன்டு எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி 9 × 20 days is 180 ஒர்க்கு. டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 180 இல்லையா. டோட்டல் ஒர்க் 180. நம்பர் ஆஃப் எஃபிஷியன்சி இன்டு நம்பர் ஆஃப் டேஸ். 20 days ரெண்டு பேர் ஒர்க். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 20 daysன்னு. எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 4 + 5 9. 9 × 20 180 ஒர்க்ஸ் முடிக்கிறாங்க அப்படின்னா 180 ஒர்க்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கிறாங்க 9 எஃபிஷியன்சி வச்சு. அப்போ 180 ஒர்க்ஸை ஏ எத்தனை நாள் முடிப்பார். ஏயோட எஃபிஷியன்சி என்ன, ஏயோட 1 days எஃபிஷியன்சி 4. இப்போ எவ்வளோ 4 16 4 45 days முடிப்பார் இல்லையா.
4 4s are 16, 2 20 னா 5 5 4s are 20. 45 daysல A முடிப்பாரு. A will complete the same work 45 days. B எத்தனை நாள்ல முடிப்பாரு? டோட்டல் ஒர்க் 180. அவரோட எஃபிஷியன்சி 1 days எஃபிஷியன்சி 5 வச்சீங்கன்னா 3 15 3 36 days இல்லையா? ஓகே 3 5s are 15, 3 36, 6 5s are 30. இப்போ 36 days. A 45 days முடிப்பாரு. A 45 and B will complete the same work in 36 days. Okay. Okay, அடுத்த question நம்ம. Okay, next question பார்க்கலாம். A alone can do a piece of work in 45 days. A alone. Okay. A is 80% more efficient than B. 80% more efficient than B. In how many days can A and B together complete the work? இங்க இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு A and B ஓட எவ்வளவு நாள் வர்க் பண்ணாங்க கொடுத்தாங்க. இப்போ A கொடுத்திருக்காங்க. A வந்து 45 டேஸ்ல ஒரு வர்க் முடிப்பாரு. A வந்து 80% more efficient than B. Okay, in how many days can A and B together complete? இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா A வந்து 80% more than B. 80% more than B னா 100 80% னா 80 into 100. Okay, 100 180 100% 100 plus 80 180. இவரோடது எஃபிஷியன்ட் இவரோட 180 is to 100 ரேஷியோ கான்செப்ட் புரிஞ்சிருப்பீங்க. நீங்க 100ல 80% B யோட அது B 100 வேலை செஞ்சாருன்னா இவர் 180 ஒர்க்ஸ் பண்ணுவார். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகே, இப்போ 180 நீங்க இதையே நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்னா 9. ஓகே, 9 வருமா? 920 சார் 180 இல்லையா? 520 சார் 100. இப்போ இவங்களோட எஃபிஷியன்சி என்னன்றதுன்னா 9:5 ரேஷியோ. A வருது A:B வந்து A 9 ஒர்க் எஃபிஷியன்சி 1 days எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிச்சோம். 1 days எஃபிஷியன்சி 9, A's 1 days எஃபிஷியன்சி 9, B's 1 days எஃபிஷியன்சி 5. ஓகே, இப்போ நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இப்போ A வந்து என்ன எத்தனை நாள் வேலை செய்யறாரு? 45 days. நம்பர் ஆஃப் டேஸ் என்ன இருக்கு? 45 days into efficiency 9 is equal to 405 total work. இப்போ நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டோட்டல் ஒர்க் 405 அப்படின்னா A and B யோட A and B can together complete the work. இப்போ A யும் B யும் எத்தனை நாள் இந்த ஒர்க் முடிப்பாங்கன்றதான் கொஸ்டின். A and B யோட டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளவு? 9 plus 4. A யோடது 9 plus B யோட 5. 4 is equal to 14 இல்லையா? இப்போ 400/14 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு? இப்போ டிவைட் பண்ணி பார்ப்போம். 214 சார் 28 ரிமைனிங் 12 இல்லையா? 125. 814 சார் 814 சார் 880 என்னங்க 32. that is what you call 112. ரிமைனிங் எவ்வளவு? 13. அப்போ 28 13/14 days. சிம்பிள். ஓகே, இதை நீங்க மல்டிப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் நிறைய தேவைப்படும். ஆக்சுவலா கால்குலேஷன் இல்லை அப்படின்னா இப்போ 405 இப்படி தான் டிவைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல படிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். வேணா இப்போ என்ன பண்றது? 405 divided by 14னா 2 14 28 10க்கு 2 3 8 3 1 125. இது 8 டைம் இது எத்தனை டைம் போடுங்கிறத நமக்கு பார்க்கணும். நம்ம நார்மலாக தெரியும், இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8 10 80 என்ன 8 டைம்ஸ் போனீங்கன்னா சரி, ஒரு 8 டைம்ஸ் போனீங்கன்னா என்ன 32 கண்டு மீதி 3 8 3 11 3 2க்கு 1 போனால் 1 13 இருக்கு. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஃப்ராக்ஷனில் நம்ம கொண்டு வர்றோம். அப்படிங்கிறப்போ இதை 28 13/14 இதுதான் நம்ம கான்செப்ட்ல இப்படி தான் கொண்டு வருவோம் இல்லையா? 28 13/14 டேஸ்ல நம்ம வேலை முடிப்போம். ப்ளீஸ் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கண்டினியூ பண்ணால் நம்ம இதை மாதிரி சிம்பிளாக இன்னும் கொஸ்டின்ஸ் நிறைய பார்ப்போம். பார்க்குறப்போ புரிஞ்சுக்கணும் நம்புறேன். ஆல் த வெரி பெஸ்ட். ஹாப்பி லேர்னிங்.